வருஷத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு புது கிருபையை கொடுக்கிறார். சங்கமம் வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 120 நாடுகளின் சார்பிலும் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் சார்பிலும் அவரை வருக வருக என்று வார்த்தை வெளிச்சத்தில் வரவேற்கிறோம். Praise Lord, Pastor Stephen Rajesh. Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. Thank you. ஆமென். Praise the Lord. முதல் முறையாக பாஸ்டர் நீங்க இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வந்திருக்கிறீர்கள். 120 நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 1988 பேர் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது தலைமை காரியத்திலே காட்டிக்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளே உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர். முதல்ல உங்களுடைய பெயர், விலாசம், நீங்க போகிற சபை அட்ரஸ், அதை பற்றி சில வார்த்தைகள் கூறிவிட்டு உங்கள் செய்தியை கடந்து செல்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. அறிமுக வார்த்தை சொல்லும்படியாக எங்களுடைய போதகர் பாஸ்டர் பந்துஜன் அவர்கள் அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தார்கள். அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் ஒரு சில அறிமுக வார்த்தை சொன்ன பின்பு நான் என்னுடைய காரியங்களை நான் தொடருகிறேன். Thank you, Reverend Stephen. So, எங்களுடைய சபை Prince of Life Christian Church 595 Middlefield Road, Unit 7, Scarborough, Middlefield and Finch அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 2:30 எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. செய்தி நேத்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் உண்டு. முதலாவது சனிக்கிழமை மாதத்துல உபவாச ஜெபம் 10:30 உண்டு. அதோடு தொடர்ந்து எவ்ரி டியூஸ்டேஸ் 8:30 நாங்கள் சங்கமம் ரேடியோலை நிகழ்ச்சியை சென்று விட இருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் இதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்க வேண்டால் எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் 437-221-0580. ஸோ நான் மறுபடியும் இந்த நேரத்தை நான் ரெவரண்ட் ஸ்டீவன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மிச்ச காரியங்கள் அவர் தொடர்ந்து நடத்துவாராக. தேங்க்யூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் பந்துஜன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாஸ்டர் பந்துஜன். இதுக்கு பின்பாக இருக்கிற சங்கமம் வானொலி அந்த ஊழியத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்கள், இந்த ப்ரோக்ராமை முன்னின்று செய்கிறவர்கள், ஒவ்வொரு குழு தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இந்த வாய்ப்பை பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் டொரண்டோ சபைக்கு கொடுத்த அன்பான ஊழிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் டொரண்டோவிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த செய்தி வேளைக்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை பல தேசங்களில் பல வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் வேலையை முடித்து நீங்க வீட்டில வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நேரமா இருக்கலாம், அல்லது நீங்க வாகனத்துல வந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை காலை நேரம் உங்களுடைய வேலைக்காகவோ அடுத்த நாடினுடைய காரியங்களுக்கு ஆயத்தமாகிறதாகவோ நீங்கள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். மீண்டுமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த நாடுகளில், எந்த விதமான குடும்ப நேரங்களில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயங்களுக்குள்ளே, நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஆழமாய் கடந்து வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆகவே எந்த நேரம், எந்த கால சூழ்நிலை இருந்தாலும் இன்னும் ஒரு சில நிமிட நேரங்களுக்கு விசுவாசத்தோடும் வாஞ்சையோடும் தேவனுடைய வார்த்தைக்காய் திரும்புவோம். என் அன்பு தகப்பனே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பலமாய் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 60 குறித்து உங்களோடு சில காரியங்களை பேசி அதை குறித்து சில ஆழமான ரகசியங்களையும் அதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற சில நன்மையான காரியங்களையும் குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 60 வாசிக்கின்ற போது தாவீது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில, ஒரு யுத்தம் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையில, ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியில இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை 60வது சங்கீதத்தை எழுதுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து, ஒரு போராட்டமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எங்களை மீண்டுமாய் விடுதலைக்குள்ளாக நடத்தினார்.
மீண்டுமாய் ஒரு வெற்றியை கொண்டு வந்தார், மீண்டுமாய் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சி கொடுப்பதற்காக இந்த சங்கீதத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். அந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 60:11 சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். உங்க இருதயத்தின் ஆழத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து சொல்லுகிறார், மனுஷனுடைய உதவி விருதா. 12வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஒரு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் இருந்த தாவீது இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் எங்களை மீண்டுமாய் சத்துருவுக்கு முன்பாக வெட்கப்படாமல் எங்களை உயர்த்தினார் என்பதை விவரித்து சாட்சியாய் சொல்லும் போது 3 காரியங்களை நிறைவாய் சொல்லுகிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். பிரியமானவர்களே, அன்பு வானொலியில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னை விட்டு உங்களை விட்டு ஒருபோதும் விலகிவிடாத, உங்களை விட்டு போகவே போகாத ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் சிஸ்டர், நிழல் போல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம். உங்க கணவர் அல்லது உங்க மனைவி உங்களை நிழல் போல பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோழர்கள் உங்களை நிழல் போல வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா சூரியன் மறைந்துட்டுனா, சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டு ஆயிடுச்சுன்னா அந்த நிழலும் என்ன செஞ்சிடும், விட்டுட்டு போயிடும். திரும்ப வெளிச்சம் வந்தாதான் நிழல் வரும். எது என்னையும் உங்களையும் விட்டு போகவே போகாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை, த சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே போகாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குமே தவிர விட்டு போகவே போகாது. We live in an everlasting situation. நம்ம கூடவே தான் இந்த சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை உதாரணமா காலையில நீங்க தூங்கி முழித்து எழும்பும் போது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப லகுவான ஒரு சூழ்நிலை. காலையில ரொம்ப ஒரு சந்தோஷமா இருப்போம். நேச்சுரலா இயல்பாகவே எல்லா மனுஷர்களும் அப்படித்தான். காலையில எழும்பும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம். ஒருவேளை ஒரு காஃபி காலையில குடிக்கும் போது இன்னும் ரிலாக்ஸாக என்ன செய்கிறோம், நம்முடைய சூழ்நிலை ரிலாக்ஸிங்கா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். வாக்கிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், அல்லது கார்டனிங் தோட்டத்துல, அல்லது காலையில நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையில காலை ஆரம்பமாகுது. கொஞ்ச நேரம் ஆகும்போது நான் வேலைக்கு போகணும், எனக்கு வீட்டுல இந்த வேலையை நான் செய்யணும், அல்லது இந்த செலவு நான் பண்ணணும், அல்லது இந்த காரியத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன் வருகிறது, கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை வருகிறது. இப்பதான் ரிலாக்ஸிங் சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள எல்லா மனுஷர்களும், நான் சொல்லுவது இயல்பா, எல்லாருக்குள்ளும், எல்லா மனுஷனுக்குள்ளும், அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் இயல்பான ஒன்று. கொஞ்ச நேரத்துல ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், அல்லது இன்னைக்கு இந்த செயலை செஞ்சு முடிக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துல எல்லா டென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுடைய சூழ்நிலையை கடினமாய் மாற்றலாம், கடினமான வார்த்தைகளை பேசலாம். கொஞ்ச நேரம் ஆகுது, குடும்பத்தினுடைய சூழ்நிலை கடினமாய் மாறலாம். இந்த கடினமாய் மாறுகிற சூழ்நிலை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை சரீரத்துல பலகீனம் வருகிறது,
இந்த சரீர பலவீனத்தின் சூழ்நிலை சில நேரங்களில தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா, ஒரு அன்பு தகப்பனார் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். ஐயா, 36 வருஷமா நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன். 36 வருஷம் எனக்கு அந்த பிரச்சனை. பாருங்க, 36 வருஷம் அந்த சூழ்நிலைய அந்த மனிதன் சுமந்து கொண்டே வந்திருக்கிறார். அப்ப என்னுடைய இளம் வயது நான் அவரிடத்துல சொன்னேன், ஜெபம் பண்ணுங்கய்யா. அப்ப அவர் சொன்னார், 36 வருஷமும் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் நான் விடாம ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். உடனே நான் அவரிடத்துல சொன்னேன், 36 வருடம் நீங்க கடினமான சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவரை நீங்க விட்டு விடல பாத்தீங்களா? இது பெரிய சாட்சி. இது உங்களுக்கு அற்புதமான சாட்சியா. உங்களை போல எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஒருவேளை நான் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின சூழ்நிலைய நீங்களும் நானும் இறக்கி வைக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க வின்டர் சீசன் இல்லையா, ரொம்ப குளிருது, வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னுடைய ஜர்க்கின் கோட்டை நான் கலத்தி விடுகிறேன். என்னுடைய ஷர்ட் ரொம்ப கனமா இருக்கு, கலட்டி விடுகிறேன். என்னுடைய ஷூ ரொம்ப கனமா இருக்கிறது, வின்டர் ஷூ வேண்டாம், கலற்றியெல்லாம் சாக்ஸை கலட்டி விடுகிறேன். எல்லாவற்றையும் நான் லகுவாக்கினாலும் சூழ்நிலைய நீங்க இறக்கி வைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை நீங்க சுமந்து கொண்டேதான் போக வேண்டும். ஆனா கிறிஸ்துவானவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் இந்த சூழ்நிலையில சோர்ந்து போவதில்லை, ஜெயம் பெறுவீர்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஜெயமாய் மாறும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு கம்பீரமாய் மாறும். இந்த சூழ்நிலை உங்களை விட்டு போகாது. சிச்சுவேஷன் உங்களை விட்டு போகவே போகாது. ஜெயிக்க முடியும். இந்த சூழ்நிலையை நன்மையாய் மாற்ற முடியும். உலக பிரகாரமாய் அல்லது உலகத்தினுடைய மனிதர்களை பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை நானும் செஞ்சிருக்கிறேன், நம்ம எல்லாரும் செய்யறதுதான். என்னுடைய சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கு, என்னால ஹாப்பியா இருக்க முடியல, என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா நம்ம என்ன செய்வோம்னா, we try to create a fake situation. ஒரு ஃபேக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம். எப்படி? ஒருவேளை அதை நண்பர்களிடத்துல உருவாக்கலாம், அல்லது நம்ம மற்ற காரியங்களில மனதை செலுத்தி ஒரு ஃபேக் ஹாப்பினஸை உருவாக்குகிறோம். எப்படியாவது கொஞ்சம் என் சிச்சுவேஷன் மாறிடாதான்னு பார்த்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலைய நீங்க இறக்கி வைக்க முடியாது. சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும், டென்ஷன் வரும், வியாதி வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நெருக்கடி வரும், கோபம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் இவைகளை எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஜெயிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். விசுவாசத்தோட சொல்லுங்க. ராத்திரி வேளையில நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில எங்கள் தேவனால் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம். ரொம்ப போராடி பார்த்துட்டேன் பிரதர், பாஸ்டரையா, நான் ரொம்ப போராடிட்டேன். இந்த வியாதியில நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனாகிய கர்த்தர் இந்த வியாதியின் சூழ்நிலையில பராக்கிரமம் செய்வார். கனடா தேசத்துல பார்க்கிறோம், அதிகமான கடன் பிரச்சனைகள், மார்கேஜ் இஷ்யூஸ், அதுக்கே நாங்க உழைக்க வேண்டி இருக்கிறதையா, ரொம்ப அதிகமான கடன். தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஒருவேளை இளம் ஊழியர்கள் ஏதோ ஒரு தேசத்துல நீங்க ரொம்ப கடினமான ஒரு ஊழியத்திற்கு மத்தியில ஓடிக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இன்னும் ஆத்துமாக்களை என்னால பார்க்க முடியல, நான் உண்மையாய் ஓடுகிறேன், ஆத்துமாக்களை நான் இன்னும் பார்க்க முடியல, சுதந்திரிக்க முடியல. விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஒருவேளை குடும்பத்துல அநேக மக்களுக்கு மத்தியில ரொம்ப பரவலாக சபைகளில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஒருவேளை உடைந்து போய் கடைசி நிமிஷத்துல நாங்க நிற்கிறோம். இனி ஒருவேளை கொஞ்சம் விட்டா எங்க குடும்பம் போயிடுங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா?
விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். பிசினஸ்ல இருக்கலாம், ஒருவேளை இளம் வாலிப மகள் நீ படிச்சுட்டு இருக்கலாம். நான் படிக்கிறது சரியா படிக்கிறேனா, எனக்கு வேலை கிடைச்சிருமா, நம்பிக்கை வந்துருமா, என்னாலும் நல்ல ஜெயமான வாழ்க்கையை பெற முடியுமா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஐயோ, என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, நான் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன், நான் முயற்சிக்கிறேன், உண்மையா நான் ஆண்டவரை தேடுகிறேன், என்னுடைய சுய பலத்தினால முடியல, கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறேன், மீண்டுமாய் நான் பாவத்துல விழுந்து விடுகிறேன், பாவ நினைவுகள் என்னை சுற்றி வருகிறது, இது ஒரு யுத்த களத்தை போல இருக்கிறது, என்னாலேயும் பரிசுத்தமாய் வாழ முடியுமா, நானும் ஆண்டவருடைய பிள்ளைய மாறுவேனாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற அன்பு மகனே, அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். என் பலன் இல்லை, உங்க பலன் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, உங்களுடைய அறிவு இல்லை, தேவனுடைய பராக்கிரமம் பெரிய காரியங்களை உங்க சூழ்நிலையில செய்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலை உங்களை விட்டு போகவே போகாது. கொஞ்சம் தாவீதை யோசிச்சு பாருங்க. தாவீது ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது தாவீது ஓடிக்கொண்டிருந்தார், ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு எந்த சூழ்நிலையில அவர் ராஜாவானார், கடைசி வரைக்கும் பாருங்க, தாவீதுக்கு நெருக்கமான சூழ்நிலை தான் வாழ்க்கை ஃபுல்லா இருந்துச்சு. சவுலினால் நெருக்கம், பெற்ற மகள் நிமித்தமாய் நெருக்கம், அல்லது மகன்கள் நிமித்தமாய் நெருக்கம், மனைவி நிமித்தமாய் நெருக்கம், சுயத்தின் காரணமாய் நெருக்கம், அல்லது பெலிஸ்தியர்களின் நிமித்தமாய் நெருக்கம். அந்த சூழ்நிலை மாறல, ஆனா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் கர்த்தர் தாவீதிற்காய் பராக்கிரமமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இந்த காரியத்துல நான் கற்றுக்கொள்ளுகிறது, மனுஷர்களை பார்க்கவில்லை. நம்பர் 1, மனுஷனை பார்க்காத, தேவனால பராக்கிரமம் செய்வோம், மனுஷனை பார்க்கவில்லை. எப்படி சூழ்நிலை இருக்கு பாருங்க. 1வது வசனத்துல சொல்லுகிறாரு, ஐயா நீர் எங்க மேல கோபமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எங்க மேல நீர் கோபமா இருக்கிறீர். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமி எல்லாம் அசைகிறது. 3-4 வாசிக்கின்ற பொழுது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேர். 5வது வசனம் சொல்லுகிறது, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்கு செவி கொடுத்தருளும். 6வது வசனத்துல சொல்லுகிறார். 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தருடைய பலனை குறித்து பேசுகிறார். பாருங்க, 9, 10, 2 வசனங்களை வாசிக்கும் போது தாவீது யாரை மாத்திரம்தான் பார்க்கிற என்றார், கர்த்தரை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தார். யார் எங்களை நடத்தினது? கர்த்தர் எங்களை நடத்தினார். யார் எங்களுக்கு வழிகாட்டினது? கர்த்தர் வழிகாட்டினார். யார் எங்க கூட புறப்படாமல் இருந்தது? தேவனாகிய கர்த்தர். யார் எங்களை தள்ளிவிட்டு இருந்தது? தேவனாகிய கர்த்தர். எல்லா வசனத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீதினுடைய போக்கஸ் ஃபுல்லா ஆண்டவராகிய கர்த்தர் மேலே இருந்தது. மனுஷனை அவர் பார்க்கவே இல்லை. இதுல இருந்து நம்ம ஒரு காரியம், ஒரு ஆழமான ரகசியம் உண்டு, ஒரு ஆழமான ரகசியம். அவருடைய போக்கஸ் எல்லாம் தேவனாகிய கர்த்தர். வசனத்திலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அந்த காரியத்தை நாம கற்றுக்கொள்ளுகிறோம். சூழ்நிலையில சில நேரங்களில நம்ம செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலை கடினமாய் மாறும்போது நம்ம மனுஷர்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். ரொம்ப இயல்புதான், எனக்கு தானே இந்த பிரச்சனை, அவனை பார்த்தா நல்லா இருக்கிறான், அந்த மனுஷன் நல்லா இருக்கிறானே, அந்த மனுஷனுக்கு என்னை விட எல்லாம் குறைவுதான், ஆனா அவர் நல்லா இருக்கிறான், ஐயோ அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்கிறான், அநியாயம் செய்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், அல்லது தீங்கானவர்கள் அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி நம்மை அறியாமலேயே வேலை செய்கிற இடத்திலேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்திலேயோ அல்லது குடும்பத்தின் காரியங்களில் நம்முடைய கண்கள் சாதாரணமா அடுத்தவர்கள் மேல அதை பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமலேயே அன்கான்சியஸா அவர்களுடைய வழிகளை we start to perceive the ways of people when we admire them or when we see them. பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய
நடக்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை முதல்ல நமக்கு தெரியாது, ஒரு காரியம் நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, யாரோ ஒரு மனுஷி உங்களை இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா மனுஷனை பார்க்க பார்க்க மனுஷனுடைய வழிகள் நமக்கு உள்ளே வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஒரு சிட்டுக்குருவி, ரொம்ப சந்தோஷமா அந்த சிட்டுக்குருவி அங்கே இங்கே, நமக்கு தெரியும் சிட்டுக்குருவினுடைய சத்தம் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஆச்சரியமானது. எங்களுடைய வீட்டுல நான் முதல்ல செய்கிற வேலை, இந்திய தேசத்துல இருக்கும்போது எனக்கு என்னுடைய மனைவி காலையில காஃபி கொடுத்தாங்கன்னா அந்த காஃபியை எடுத்து கொண்டு வந்து நான் எங்க சிட் அவுட்னு சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல கொண்டு அந்த காஃபியை வைத்து விட்டு அப்படியே ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தேன்னா எங்க வீட்டுல சிட்டுக்குருவிகள் வரும், லவ் பேர்ட்ஸ் கூட இருக்கும். ரொம்ப அந்த சவுண்டு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு வருத்தம். அது தன்னுடைய சிறகை பார்த்தது, என் சிறகு ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த காகத்தினுடைய சிறகு ரொம்ப பெருசா இருக்கே. காகத்துக்கிட்ட போய் இந்த சிட்டுக்குருவி கேட்டுச்சு, காக்கா அண்ணே, எனக்கு உங்க சிறகை நீங்க கொடுக்க முடியுமா? என் சிறகு ரொம்ப சின்னதா இருக்கு, உங்க சிறகை பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க, உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, உங்களுடைய சிறகை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே காக்கா ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சிறகுகளை குருவிக்கு கொடுத்துச்சு. குருவிக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய சிறகு வந்துட்டு எனக்கு, என் சிறகு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி அது அப்படியே சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல காக்காவினுடைய புத்தி அந்த குருவிக்கு வந்து அதுவும் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா கா 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 என்று கத்த ஆரம்பிச்சிட்டு. இதுவரைக்கும் சிட்டுக்குருவினுடைய சத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப காக்காவினுடைய சிறகை வாங்கினதுக்கு அப்புறம் எதை போல கத்த ஆரம்பிச்சுட்டு, காக்கா மாதிரி கத்துனோடனே சிட்டுக்குருவிக்கு ஏமாற்றம். என்னுடைய சவுண்டுக்கு என்ன ஆச்சு, என் சத்தம் என்ன ஆச்சு, இப்ப நானும் காக்கா காக்கான்னு கத்த ஆரம்பிக்கிறேனே. காக்காவின் இடத்துல போய், எனக்கு உங்க சிறகு வேண்டாம், நான் உங்க சத்தமும் எனக்கு வந்துட்டு, நான் உங்க சிறகை மட்டும்தான் கேட்டேன், உங்க சத்தத்தை நான் கேட்கலையே அப்படின்னு வருத்தத்தோட இந்த சிறகை திரும்ப கொடுத்துட்டு புறாவின் இடத்துல போய் கேட்டுச்சு, புறா, உன் சிறகை எனக்கு தர முடியுமா? புறா, உன்னுடைய சிறகை எனக்கு தர முடியுமான்னுடைய புறாவினுடைய சிறகை என்ன செஞ்சுட்டு சிட்டுக்குருவி வாங்கிட்டு. நீங்க கனடா தேசத்துல பார்த்திருப்பீங்க, நான் கனடா தேசத்துல இருக்கிற புறாவை தான் சொல்லுகிறேன். இந்த புறா என்ன செய்யும், நான் கனடா தேசத்துல நல்ல குளிரான இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அப்படியே மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கும். மனுஷர்கள் பக்கத்துல நடந்து போனாலும் அதை என்ன செய்யாது, பறக்கா. புறாவினுடைய சிறகை வாங்கின உடனே இந்த சிட்டுக்குருவி சோம்பேறியா மாறிடுச்சு. இதுவரைக்கும் பறந்து துள்ளிக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவி சோம்பேறியா மாறின உடனே சிட்டுக்குருவிக்கு ரொம்ப வருத்தம். புறாவுக்கிடத்துல போய் சொல்லிச்சு, உன் சிறகு எனக்கு வேண்டாம், நான் உன்னை போல சோம்பேறியா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னே கழுகின் இடத்துல போய் கேட்டுச்சு, கழுகனே, நீ ரொம்ப உயரத்துல பறக்கிற, எனக்கு உன்னை போல பறக்கணும்னு ஆசை, உன் சிறகை எனக்கு தருவியா? கழுகு தன்னுடைய சிறகை இந்த சிட்டுக்குருவி கொடுத்தது பாருங்க. இந்த சிட்டுக்குருவியால அந்த சிறகை தூக்கவே முடியல. ரொம்ப ஏமாற்றம். காக்கா சிறகையாவது நான் தூக்கிட்டேன், புறாவினுடைய சிறகையாவது நான் தூக்கிட்டேன், இந்த கழுகினுடைய சிறகை என்னால என்ன செய்ய முடியல, தூக்கவே முடியல. சில நேரங்கள்ல சிட்டுக்குருவியே போல ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஒருவேளை அது கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா அது அழகானது. உங்க சூழ்நிலை அழகானது. ஏன்னா உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்க கூட விசுவாசம் இருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு கூட பராக்கிரமம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பிச்சு நான் வேறொரு சூழ்நிலைக்கு போகணும், இதை நான் மாற்றிவிட வேண்டும், ஆல்டர் பண்ணிடணும்னு சொல்லி நீங்க போராடும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை புறாவினுடைய சிறகை வாங்கலாம், அடுத்த மனுஷர்களை பார்க்க பார்க்க அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நம்முடைய சூழ்நிலையை இன்னும் மோசமாகத்தான் மாற்றுமே தவிர அது சரிப்படுத்தா. உங்க சூழ்நிலையில கர்த்தர் பராக்கிரமம் செய்யணும். நான் இன்னைக்கு மனுஷர்களை பார்க்கிறதை நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டு விடுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்த்து அவனுடைய வழிகளில கற்றுக்கொள்ளாதீங்க, கர்த்தரை பாருங்க. தாவீது கர்த்தரையை நோக்கி பார்த்தான். ஒருவேளை
இதை நான் சொல்லும் போது நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சில நேரங்களில உங்க கவனம் மனிதர்களின் மேல இருக்கலாம், உங்களுடைய விருப்பம் மனிதர்கள் மேல இருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துகிறார். டர்ன் பேக் டு மீ. அதான் முதல் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறீங்க, வாசிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி திரும்பியறலும், நான் உம்மை நோக்கி திரும்புகிறேன். சுருக்கமா 2வது காரியத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்யறோம் பாருங்க. மனுஷனை பார்க்காதீங்க, அடுத்தது மனுஷனை நம்பாதீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி விருதா. பாருங்க, குருத்தோலை ஞாயிறுக்கு எங்களுடைய சபைக்கு குருத்தோலைகள் இந்தியாவிலிருந்து அனுப்ப வேண்டும்னு சொல்லி பாஸ்டரும் நாங்களும் தீர்மானம் பண்ணினோம். அந்த தீர்மானம் பண்ணி நாங்க அந்த குருத்தோலைகளை எல்லாம் நன்றாக சிலுவையாக செஞ்சு, நல்ல அருமையா என் மகா செஞ்சு அதை பேக் பண்ணி நல்ல இன்டர்நேஷனல் கொரியர் மூலமா அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கம்பெனியை நம்பி அந்த மனுஷனிடத்துல கொண்டு போய் கொடுத்தோம். அவர் எங்களுடைய பக்கத்துல, எங்களுடைய டவுன்ல இருக்கக்கூடிய, ஒருவேளை நான் பண்ணின தவறு, நாங்க அதை பக்கத்துல இருக்கிற சிட்டி, பெரிய சிட்டியில கொண்டு என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும். சரி, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது தெருவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் நான் ரொம்ப தூரம் போகணும், பக்கத்துல இருக்கிற மனுஷனை நம்புவோமேன்னு சொல்லி நம்பி அந்த மனுஷன் கையில என்ன செஞ்சோம், கொடுத்தோம். பாருங்க, கொடுத்த மனுஷன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு எங்க கையில காசும் வாங்கல, அந்த பார்சலை அனுப்புனாரா இல்லையான்னு என்ன செய்யல, சொல்லல. ஆனா கேட்டான், மும்பை பட்டணத்துக்கு வந்துட்டு அது இப்படியே பறந்து போக போகுது, இன்னைக்கு கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும்னு சொல்லி கொண்டே இருந்த மனுஷன். அந்த மனுஷனை நாங்க ரொம்ப நம்பினேன், நான் நம்பினேன். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மனுஷன் பெரிய உதவி நமக்கு செய்கிறார். சீக்கிரமா கனடா தேசத்துக்கு அந்த பார்சல் வந்துடும். திடீர்னு ஒரு நாள் போன் வருகிறது, பிரதர் உங்க பார்சல் ரிட்டர்ன் வந்துட்டு. நான் அப்ப அவரிடத்துல கேட்கிறேன், ஏன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, வைக்க வேண்டிய சர்டிபிகேட்டு, தேவையான காரியங்களை நாங்கள் என்ன செய்யல. அந்த மனுஷனிடத்துல எனக்கு பயங்கரமான கோபம். ஏன் அந்த வேலையை செய்றீங்க, செய்ய தெரியலன்னா ஏன் இந்த வேலையை செய்றீங்க? அப்போ நான் யோசிச்சேன், அவர் மேல தப்பு இல்லை, தப்பு ஏன் மேல. மனுஷனை நம்புன பாருங்க. இதே போல அநேக சூழ்நிலைகளில மனுஷனை நம்பி, இந்த தாவீது ஒருவேளை மனுஷனை நம்பி இருந்திருக்கலாம். நமக்கு தெரியும், தாவீது அநேக சூழ்நிலைகளில மனிதரை நம்பினார். உண்மைதான். நான் நம்பினேன், நீங்க நம்புறீங்க, நம்பிக்கொண்டே இருக்கிறோம். சங்கீதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய உதவி விருதா. 1000 வார்த்தையை சொல்ல, நான் பாத்துக்கிறேன் பிரதர், நான் எல்லாம் செஞ்சிடறேம்மா, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன், நீங்க கவலையே படாதீங்க. ஒருவேளை இப்படி சொல்ல, நான் உங்க கூடவே இருக்கிறேன், உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டு பிரியவே மாட்டேன். ஒவ்வொரு மனுஷனையாய் நம்பி 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 அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மனுஷனுடைய உதவியை நம்பி அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். மனிதர்களை நேசித்து அவர்களின் மேல ட்ரஸ்ட் வைப்பது வேற, நல்லா கவனிச்சுக்குவாங்க. நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்பது வேறு, அவர்கள் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லுவது வேறு, அல்லது அவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பது வேறு. நம்ம மனுஷனை நம்பு, அவருடைய உதவிக்காக மனுஷனை நம்பும் போது நம்முடைய சூழ்நிலைகள் இன்னும் மோசமானதாக மாறிவிடும். முதல்ல சொன்ன, மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்க்கும்போது சூழ்நிலை மாறாது, தேவனை பார்ப்போம். இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வதா சொல்லுகிற, மனுஷனுடைய உதவி அல்லது மனுஷனை நம்பாதிருங்கள் என்று சொல்லுவது வேற, நேசிக்காதிருங்கள் என்று சொல்லுவது வேற. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எல்லாரும் எனக்கு உதவி செய்வாங்க தான். உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் என்ன செய்ய முடியல. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் சில சூழ்நிலைகளில மனுஷனை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். இந்த சங்கீதத்துல நான் சொன்ன, அவருடைய போக்கஸ் ஃபுல்லா ஆண்டோர் மேலவே இருந்தது. மனுஷனை நம்பலன்னு சொன்னதுக்கு நான் ஆதாரமா சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க. கர்த்தர்
எங்களுக்கு நீர் காண்பித்தீர். முதல் வசனத்தை சொல்லு. நான் 3வது வசனம், எங்களுக்கு நீங்க தான் ஒரு கொடியை கொடுத்தீர். 4வது வசனம் இல்லையா, கர்த்தர் பரிசுத்தத்தை கொண்டு பேசினா நான் களி கூறுவேன். என் சந்தோஷம், என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலதான். எந்த ஒரு இடத்திலும் அந்த மனுஷனை அவர் நம்பவே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு விளைந்த சூழ்நிலையில யார் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் அநேகர் இருக்கலாம், அல்லது உபத்திரம் செய்கிறதற்கு அநேகர் இருக்கலாம், உதவி செய்யறதுக்கு கூட அநேகர் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எந்த மனுஷனுடைய உதவியும் விருதா. இன்னைக்கு சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் பராக்கிரமம் செய்வார். மனுஷனை தேடாதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனுடைய உதவியை நம்பாதிருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவை அறியாத அல்லது கிறிஸ்துவைக்கு தூரமாய் இருக்கிற ஒரு மனுஷனை போல நீங்களும் நானும் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. லாஸ்ட் கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். மற்ற மனுஷர்களைப் போல நீங்களும் இராதிருங்கள். மற்ற மனுஷர்களைப் போல நீங்களும் இராதிருங்கள். இதை வாசிக்கும் போது பாருங்க, இந்த சங்கீதத்தை 60 வாசிக்கும் போது தாவீது இந்த சிச்சுவேஷனை அவர் இறக்கி வைக்கல, சிச்சுவேஷனை ஜெயித்து விட்டார். சிச்சுவேஷனை ஜெயித்து சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணி இப்போ அது ஜெயமான சிச்சுவேஷன்ல வந்து என்ன சொல்லுகிறார்னா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். கொஞ்சம் உலகத்துல இருக்கிற மனுஷன் இடத்துல கொஞ்சம் பேசி பாருங்க, நெகட்டிவான வேர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை சொல்லுவாங்க, யுத்தம் ஆரம்பிச்சுட்டு பிரதர், யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஐயோ வியாதி வந்துட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லையா? அல்லது ஓவரா பெசிமிசம், ஆப்டிமிஸ்டிக் வேர்டே வராது, எல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். உலக மனுஷத்தை பாருங்க, அல்லது ரிடிக்யூல் பண்ணுகிற வார்த்தைகள், கிண்டலா பேசுகிற வார்த்தைகள், மனுஷனுடைய வார்த்தைகள், அல்லது பிறரை குத்துகிறதை போல பேசுகிற வார்த்தைகள். நான் ரொம்ப ஆனா தாவீது சொல்லுகிறார், நாங்க தேவனால பராக்கிரமம் செய்வோம். சாட்சியின் வார்த்தைகள். சங்கீதம் 60 வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷனுடைய நாவில வருகிற வார்த்தைகள்ல கொஞ்சம் கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லை இல்லையா? ஒரு ரிடிக்யூலிங் வேர்ட்ஸ் இல்லை, ஒரு அவநம்பிக்கை உண்டாக்குகிற வேர்ட்ஸ் இல்லை, அல்லது மற்றவர்களை தூஷிக்கிற வார்த்தைகள் இல்லை. தனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தாவீது காண்பித்தார். ஒருவேளை நம்ம கோபப்பட்டு பேசலாம், ஒருவேளை வருத்தத்துல பேசலாம், ஒருவேளை நெருக்கடியான சூழ்நிலையில அன்பான மனைவி இடத்திலேயோ அல்லது கணவரிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலேயோ நம்ம கடினமாய் சில வார்த்தைகளை பேசிடுறோம். கவனிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை அந்த டென்ஷன் அல்லது ஸ்ட்ரெஸ் நிமித்தமா, பிரச்சனை நிமித்தமாய், கோபத்து நிமித்தமாய் பேசி விடுகிறோம். மனுஷங்க தான், ஆனா அதை ஓவர் கம் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதிருங்க. ஒருவேளை விடிய காலையா இருக்கலாம், காலை நேரமா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், இரவு நேரமா இருக்கலாம். நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்க. உலக மனுஷனுடைய வார்த்தைகளை பேசாதீங்க. விசுவாசத்தை தடை பண்ணுகிற வார்த்தைகளை பேசாதிருங்க. விசுவாசத்தை பெருக பண்ணுகிற வார்த்தைகளை பேசுங்க. விசுவாசத்தை பெருக பண்ணுகிற வார்த்தைகளை கேளுங்க. ஒரு அபியூசிவ் லாங்குவேஜ் இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவையில்லை. நான் பேசுவது நம்பிக்கைக்குரிய சாட்சியின் வார்த்தைகள். ஐ எம் அ டிஃப்ரெண்ட் மேன். நான் மனுஷனை பார்க்கல, நான் மனுஷனை நம்பல, மனுஷர்கள் பேசுகிற பிரகாரமாய் நான் பேசவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் நடுக்கத்தோடு வருகிறேன். இந்த மண் பாண்டத்திற்குள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். ஆகவே நான் வல்லமையான வார்த்தைகளை பேசுகிறேன். நான் மண்பாண்டம் தான், நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான், நான் உபத்திரவத்தில் இருக்கிற பாத்திரம் தான். ஆனா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய நாவிலிருந்து, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகள். ஒருவேளை நீங்க ஒரு டெசிஷன் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இனி என் குடும்பத்துல யாரையும் நான் ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேச மாட்டேன். ஒருவேளை கடிந்து நான் பேச மாட்டேன். அன்பான வார்த்தைகளை நான் இந்த இரவு நேரத்துல பேசுவேன். என் மனைவி இடத்துல ஒருவேளை நான் இது வரைக்கும்
அன்பான வார்த்தைகளை பேசி நான் பரிந்து பேசி அவர்களை கவனிக்கல. கணவரை நான் ஒருவேளை அப்படி அன்பான வார்த்தைகளை பேசல. என் தகப்பனாரிடத்துல, என் தாயாரிடத்துல, சகோதரியிடத்துல நான் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசலன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதை ரீகன்சிடர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆல்டர் யுவர் லாங்குவேஜ், அதை மாற்றுங்க. மாற்றி அமைக்கும் போது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தையாயிருக்கு. இது உங்க சுயபலத்தினால செய்ய முடியாது, ஏன் சுயபலத்தினால செய்ய முடியாது. ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா என் கால்கள் சற்றே தப்பும் ஆண்டவரே. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய சூழ்நிலை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு நீங்க ஜெபிக்கும் போது ஒருவேளை வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க சங்கமம் வானொலிக்கோ அல்ல தெரியப்படுத்துங்க. நீங்க ஜெப குறிப்புகளோ அல்லது எந்த காரியமா இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க தெரியப்படுத்தலாம். கர்த்தர் இன்றைக்கு சூழ்நிலையில ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறவர்கள் உங்க சூழ்நிலையை ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. இங்க தாவீது சொல்லப்பட்டிருக்கிற யுத்தத்தின் சூழ்நிலை. இந்த யுத்தத்தின் சூழ்நிலைக்கு மத்தியில தான் இந்த தாவீது ஒருவேளை இந்த சங்கீதத்தை சொல்லி இருக்கிறார். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலையில இந்த பகல் நேரத்துல இந்த ராத்திரி நேரத்துல என் சூழ்நிலை கடினமாயிருக்கிறது. வார்த்தையை சொல்லுங்க, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். இருதயத்துல சொல்லுங்க, தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். நான் பலவீனம்தான், என் இடத்துல இருக்கிற பலவீனம்தான், நான் பலவீனமான பாண்டன் தான், நான் நெறிந்த நாள் தான், நான் மங்கி எறிகிற திரிதான், உண்மைதான். என் ஞானம் குறைவு, என்னுடைய வேத அறிவு குறைவு, என்னுடைய விசுவாசம் குறைவு. ஆனாலும் வேதம் சொல்லுது, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஒரு உதவி செய்கிறது லேசான காரியம். முதல்ல என் தகப்பனுடைய சமத்துல சொல்லுமாப்பா, யார் யார் கடினமான சூழ்நிலைகளில ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ முதல்ல அற்புதம் நடப்பதாக. அப்படியே கேளுங்க, இயேசுவே இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீர் வந்து தூர தேசங்களில கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் நீர் அற்புதம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கு, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால போராட முடியாது, போராடுவதற்கு பலன் இல்லை, எனக்கு ஜெயிப்பதற்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை தங்களுடைய இருதயத்துல யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் இந்த இருதயங்களில சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நீங்க இருக்கிற சூழ்நிலையில நீங்க யோசித்து உங்க உள்ளத்துல யோசிச்சல நாவ திறந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்க, அப்பா இந்த அற்புதம் நடக்கட்டும். இனி நான் மனுஷனை பார்க்க கூடாது, நான் மனுஷனை பார்த்து 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 செஞ்ச காரியங்கள் அநேகம், மனுஷனுடைய நம்பி நம்பி செஞ்ச காரியங்கள் அநேகம், அல்லது மனுஷனை போல பேசி பேசி செய்த காரியங்கள் அநேகம், எனக்கு மாற்றி அற்புதம் நடக்கட்டும். அன்பு தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப உள்ளங்களுக்குள்ளே இரவேளையில் அற்புதம் நடக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள் ஜெயமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சூழ்நிலைகள் ஜெயமாய் மாறுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலையில என் தேவனாகிய கர்த்தர் நீர் பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி, நீர் பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி. என் கணவருடைய காரியங்களில நீர் பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி. என் மனைவினுடைய காரியங்களில, குடும்பத்தின் காரியங்களில, பிள்ளைகளுடைய காரியங்களில, தொழிலினுடைய காரியங்களில நீர் பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி. பிசினஸ்ல நீர் பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி. நான் செல்லுகிற பாதைகளில பராக்கிரமம் செய்ய போகிறதற்காய் நன்றி. அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்க ஊழியத்தினுடைய சூழ்நிலைகள் கடினமா இருக்கலாம், யாருமே எனக்கு உதவி செய்யல, யாரையும் நான் நம்பி இல்லை,
யாரை நம்புறதுன்னு என்னால தெரியல. எனக்கு நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. என் ஊழியத்துல நீங்க இருக்கிறீங்க, என் சபையில நீங்க இருக்கிறீங்க, என் சுவிசேஷ ஊழியத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களை நம்பிதான் நான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். நீர் பராக்கிரமம் செய்யுங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள், அன்பு ஊழியக்காரர்கள், அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, அன்பான சகோதரி சகோதரர்கள், பெரியவர்கள், தாய் தகப்பன்மார், பிள்ளைகளை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த கனடா தேசத்துல டொரண்டோ பட்டணத்துல இருக்கிறவர்கள், தூர பட்டணத்துல இருந்து இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் 60 சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே இருதயங்களுக்குள்ள ஊடுருவி பாய்வதாக. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆமென். ஒருவேளை வியாதியின் சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வினாடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். யார் யார் வியாதிக்கு மத்தியில, ஒரு கடுமையான சரீர போராட்டத்திற்கு மத்தியில, பிசாசின் கட்டுகளுக்கு மத்தியில ஆமென் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மருத்துவர்கள் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னால சில காரியங்களை செய்ய முடியல, என்னால தூங்க முடியல. ஏன் வலி வருகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த பிரச்சனை வருகுதுன்னு எனக்கு தெரியல. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. என் சரீரத்துல உழைப்பதற்கு பலன் இல்லை, என் சரீரத்துல ஓடுவதற்கு பலன் இல்லை. எவ்வளோ மருந்து மாத்திரை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அற்புதம் நடக்க போகிற ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தின் சூழ்நிலைகள் மாறுவதாக. ஆமென். எல்லாம் நார்மலா இருந்தும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னால இந்த பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள், தூர இடத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கு சரீரத்துல ஒரு சுகமும் விடுதலையும் உண்டாகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களுக்காய் சொல்லி இருக்கிறீர், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும்போது நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. இதோ உங்க பிள்ளைங்க அவன் ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். இந்த வானொலி ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாட்கள் எவ்வளவோ மாறி இருக்குப்பா, ஆனாலும் எங்க ஊழியத்தை நாங்க விடல. உடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்தை விசுவாசத்தோடும் உண்மையோடு செய்கிறபடினால் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு இதை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. நல்ல மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், தேவையான எல்லா கருவிகள், நல்ல ஞானம், கிருபைகள், வசதிகள், எல்லா விதமான காரியங்களை நீர் வசதியாய் திறந்து கொடுத்து இன்னும் பல மடங்காய் பெருக பண்ணுங்க. ஆமென். இந்த சூழ்நிலையில யார் யார் கேட்டாங்களோ எல்லாருக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்கு நன்றி. இந்த இரவேளையில நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, மற்றவர்களிடத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க, உங்க குடும்பத்துல சொல்லுங்க, உங்க சபையில சொல்லுங்க. தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. பாஸ்டர், இன்றைய நாளிலே பாஸ்டர் ஸ்டீவன் ராஜா இன்றைய நாளிலே சங்கீதம் 60 அந்த ஆழமான சத்தியத்தை கற்றுத் தந்தீர்கள். நெருக்கமான சூழ்நிலை, போராட்டங்கள், சூழ்நிலை எவ்வளவுக்கும் உண்டு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. ஆனால் சூழ்நிலை எங்களை விட்டு போகாதுன்னு சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன சாட்சி, 36 வருடமுள்ள மனுஷன் நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஜெபிக்கிறேன், சூழ்நிலை போகவில்லை என்னும் பொழுது நீங்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த 36 வருடம் மட்டும் உன்னை ஆண்டவர் பாதுகாத்தாரே, அதுக்காக நீ நன்றி சொல்லுவோம்னு சொன்னீர்கள். மற்றது தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலை ஜெபிக்க முடியும், அதான் பராக்கிரமம் செய்வோம்னு சொன்னீர்கள். தாவீதை பற்றி சொன்னீங்கள். தாவீது நெருக்கமான நேரத்திலே சவுல் மகன் மகள் பெலஸ்தியர் எல்லாம் கொடுத்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்த்தான், மனுஷனை பார்க்கவில்லை. இப்ப தாவீது போருக்கு போகும்பொழுது மனுஷனை பார்க்கல, தேவனை நோக்கி, தேவனே இந்த இடத்துக்கு நான் போருக்கு போகலாமா, வெற்றி அது கிடைக்குமான்னு ஆண்டோட மறுமொழி வந்தால் தான் போவான ஒழிய அல்ல போக மாட்டான். காரணம் அவன் தேவனையே பார்க்கிறான், தேவனுடைய பதிலை காத்திருந்தான், மனுஷனை அவனை பார்க்கவில்லை. அடுத்து மிக நல்ல ஒரு சொன்னீங்க, இந்த சிட்டுக்குருவி புறா கழுகு, அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. இந்த சிட்டுக்குருவி சின்ன குருவி தான். இங்கே எங்கள் நாட்டிலே வந்து சிட்டுக்குருவிகள் பறந்தெறியும், அதிகால வேலையிலே ஒரே சத்தம் தான். சிட்டுக்குருவிகள் நியாயமான பறந்தெறியும் இந்த இடத்துல. இந்த சிட்டுக்குருவி ஏன் அந்த காரணத்தை சொன்னீர்கள் என்றால்,
நாங்கள் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே அனலா பறந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மற்றவர்களுடைய அவன் அப்படி பறக்கிறானே அவன் சட்டை எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. காரணம் எங்களை நாங்கள் ஆண்டவர் எங்களை உருவாக்கி தந்திருக்கிறார். அது சிட்டுக்குருவியா இருந்தாலும் அதற்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்ற காகம் அது ஆகச்சிரிப்பு காகம் வந்து கத்தினதான் நல்ல ஒரு வழிபாட்டை கொடுத்து புறாவை பற்றி சொன்னீர்கள். கல்கப்பட்டு மிகவும் ஆசீர்வாதம். மனுஷனை நம்பாதீங்க. இதுதான் முக்கியமான மனுஷனை எந்த காலத்திலும் இந்த மனுஷன் நம்பவே கூடாது. இன்று அநேகர் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே லோரிட்ட போறால், உடனடியாக ரகசியமாக சாஸ்திரிட போறார்கள் கேட்கறதுக்கு ரகசியமாக. ஆனா தேவனை நம்புவதில்லை. காரணம் என்ன? இந்த தேவனுடைய வார்த்தைகளை, இந்த தேவ செய்திகளை உள்ளுக்கு இழுத்து நன்றாக இழுத்து கேட்கும் பொழுதுதான் அது பதிந்து இருக்கும். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் வந்து கடைசி வரை மனுஷனை பார்க்க மாட்டார். காரணம் அவளுக்கு தெரியும் அநேக தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். உண்மையிலே அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தீங்க பாச. இது ஒரு நின்று கொள்ளுங்கோ. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தேன். சிஸ்டர் ரஜினி, யூ ஆன் தி லைன்? சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி from Vancouver. Yes, hello. Can you Okay. hear me? Yeah. Yes, indeed. Vancouver இருந்து கேட்டுக்கொண்டிருந்தா. Go ahead. Amen, amen. It was a very encouraging word, Pastor. Thank you so much. Especially times like this when people are running to and fro, not knowing which way to turn. This has been such a word at a time such as this, that the people have been receiving the word for their, way of how they could receive freedom from their bondages, especially coming from wherever they are at, like you said, different circumstances that they are pressed on at this point in time. But God is able. And like in David's life from Psalm 60, how he only looked up to the Lord, from where cometh his help, and also Psalm 127 says, our helps come from the Lord. Psalm 46 says, he's a very present help in time of trouble. And so with all these words of encouragement that you have been giving from Psalm 60, David, not only through his personal circumstances, even through war, like Brother Mahindran also mentioned, how he was, he wouldn't even go to war unless he got the permission and the approval from God. That's how our lives should be always, with no matter what our circumstances are. Our eyes should be on the Lord. We should press on with only God giving us the approval and the permission in our lives to go forward. No matter what is pressing on, no matter what our circumstances are, the Lord is in control. He is the final authority. If you belong to the kingdom of God, if you are a child of God, if you do not know him, please, just like the sermon has been encouraging us, look up to the hills from where your help comes from, which is the mountain of the Lord who comes with his presence. From that's where it comes from. In the Jerusalem itself is surrounded by the mountains, which is also indicating the presence of the Lord. And that is how our life should be, always only looking up to the author and the finisher of our faith. We will not turn to the right or to the left, but look up to the one who has the author, who is our author and the finisher of our faith. What a wonderful sermon, Pastor. A very encouraging word at a time such as this. Every word that you spoke into the hearts and lives of people, into 120 nations. We would love to have you back again with such a good word. God bless you. Thank you, Sister Rajna Rangamani. He is from Vancouver. Praise Lord, Sister Dolly. Praise Lord, ஐயா. Praise Lord. Go ahead. ஆமென். அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீங்க. கர்த்தர் நல்லவர். அவர் இப்படி ஊழியக்காரர் அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறதே அதே பெரிதான ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு எங்களை ஆசீர்வதித்த தந்தைக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷரை நம்ப பார்க்க கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொன்ன வாக்கு தத்தங்களின் நீடாகும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையில கத்துக்கு மூலமா எங்களை ஆசீர்வதித்தீங்க. இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு வார்த்தையின் வெளிச்சத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட கர்த்தர் மென்மேலுமா கூட இருந்து கர்த்தர் உங்களோட ஊழியத்துல அவரோட கண்ணை செலுத்தி அவர் உங்களை வழி நடத்துவார் என்று நம்பி நான் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொல்றார், கர்த்தரின் பலனும் என் கீதமானவர்
அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். எங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பு மூலமாக நீங்க எங்களை வந்து கொடுத்த எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் கேல்கரி ஃப்ரம் டோலி சிஸ்டம் கேல்கரி. இப்போ நேரம், என்னுடைய நேரம் 6:21, உங்களுடைய நேரம் 9:21, கல்கரியில் 8:21, இலங்கை இந்தியாவில் இப்பொழுது அதிகாலை 6 மணி. இப்படியான பலவிதமான நேரங்களில் கேட்டுக்கொண்டிருக்காக நன்றி. ஒரு நிமிஷம் சிஸ்டர் ரீட்டா. Praise the Lord, Mahendranaya. Praise the Lord. Praise Lord. ஆமேன், ஆமேன், ஆமேன். இக்கட்டில் உதவி செய்யும் அருமையான தேவன், பராக்கிரமம் செய்யும் தேவன். Christ is the answer to all our problem. ஆமேன். கர்த்தரை நாங்கள் முன்வைத்து நாங்கள் செய்கிற வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் லேசாக மாற்று, லேசான காரியம் அவருக்கு. மண்ணிலிருந்து மண்ணை பிசைந்து எங்களை மனிதனாக்கியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியான அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கேட்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வேளையாக வழிநடத்திய பாஸ்டர் அவர்களையும் குடும்பத்தையும் சபைகளையும் தேவன் தாமே இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதை ஒழுங்குபடுத்தி தந்த பாஸ்டர் பந்துஜன் அவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor. God bless you. Amen. Amen. Sister Rita from Toronto. அடுத்த பாஸ்டர் எவ்ரி மண்டே இங்கிலீஷ் சர்வீஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி கொண்டு இங்கிலீஷ் உங்களுடைய நேரம்படி 7 to 10 நீங்கள் அதை வந்து ஆங்கிலத்தில் செய்து கொடுக்க முடியுமானால் பாஸ்டர் லிசபரோட கதைங்கள். இரவு நேரம் உங்களுக்கு வந்து 7 மணிலேருந்து 10 மணி உங்களுடைய நேரம் இருக்குமானால் நீங்கள் ஒரு ½ hour செய்து கொடுக்கலாம் ஆங்கிலத்தில். காரணம் பாஸ்டர், இப்போ 120 நேஷன் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உங்களோட செய்தி வந்து மறு ஒளிபரப்பில் போகும், யூடியூப்பில் போகும், ஃபேஸ்புக்கில் போகும், சங்கமமான ரேடியோவிலும் கூட போகும். அப்போ இலங்கை நாட்டில் அநேக பேர் நேர வித்தியாச காரணமாக இந்த மறு ஒளிபரப்பில் அநேக பேர் கேட்டு ஆச்சரியமாக இருக்குன்னு எங்களுக்கு மறுமொழி கொடுப்பார்கள். அவர்களால் இப்போது கதைக்க முடியும்னா நேர வித்தியாசம். இப்போ விடிய காலை என்ன அவள் மறு ஒளிபரப்பை அங்கே அப்படியா முந்தி 100 நாடுகள் கேட்டது, அப்புறம் 112 நாடுகள் கேட்டது, இப்போ 120 நாடுகள் கேட்கிறார்கள். இந்த நாட்டை சொன்ன நீங்கள் அதாவது அநேக இடம் இந்த உலகத்தில் எங்கே தமிழர்கள் இருக்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஐயா அதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஹெட் ஆஃபீஸில் சங்கமான ஹெட் ஆஃபீஸில் பெரிய வேர்ல்ட் மேப் இருக்கு. அந்த வேர்ல்ட் மேப்பில் இப்போ நான் எடுத்தால் சின்ன டொட் வேறு அதுலேருந்து கண்டுகொள்றது இந்த நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது கவுண்ட் பண்ணுறது 1982 கவுண்ட் நேரம் கூடும் நேரம் குறையும். அதுலேருந்து தான் கண்டுகொள்ளலாம். அதுதான் எந்தெந்த நாடுகள் சொன்னால் நீங்கள் தேய்ச்சி போயும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது. எந்தெந்த நாடுகள் இருந்து நீங்களே தேய்ச்சி போகிறீர்கள். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ தமிழ் இந்தந்த நாட்டில் இருக்கிற பர்மா மற்ற இந்த ஏசியா நாட்டில் அதாவது அநேக நாடுகளிலிருந்து கேட்கிறார்கள். அமெரிக்கா, கனடாவில் கேட்கிறார்கள், லண்டனில் கேட்கிறார்கள், இந்தியா, அப்படி அநேகமான தேசங்களை கேட்கிறார்கள். இப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் நாங்கள் 24 மணி நேரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆத்துமா அறுவடான எங்களோட நோக்கம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், வார்த்தையை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், பட்டிமன்றம் நடத்துகிறோம், கேள்வி பதில் நடத்துகிறோம். காரணம் எல்லோரும் ஆண்டவர் அறிந்து கொண்டு அது வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய ஊழியம். 24 மணி நேரம் இரவு பகலாக ஊழியம் செய்கிறோம். இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் வந்து செய்து கொடுக்கும் பொழுது அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படுவார்கள். இப்படி உங்களப்பட்ட ஊழியர்கள் செய்து கொடுக்கும் பொழுது அந்த இந்த வார்த்தையை நன்றால் கற்றுக்கொண்டு இந்த உண்மையை சத்தியத்தை அறிந்து கொண்டு உபமூலம் சொன்னீர்கள், கற்றுக்கொண்டு ஆண்டவர் சொந்தத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். டெலிஃபோன் நம்பரை பத்மஜனோடு சொல்லிவிடுங்கள். அருமையான செய்தி. தொடர்ந்து உங்களால் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் செய்து கொடுக்க முடியுமா என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிரதர் பத்மாவதி அவர் சொல்லுவார் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வேலை என்ன தெரியாது, முழு உரியமும் எனக்கு தெரியாது, உங்களை பற்றி முழு விவரம் எனக்கு தெரியாது.
உங்களோட வைஃப் பாட்டு படிக்கிறாண்டாலும் வந்து படிக்கலாம். உங்களோட வைஃப் செய்து கொடுக்கலாம். எல்லாம் செய்யலாம். எல்லாம் வேலை ஓடும். உங்களோட வைஃப் பாட்டை கூட கேட்க விருப்பமா இருக்கு. உங்களோட இப்படி இருக்கும்பொழுது இந்த வைஃப் குரல் நல்லா இருக்குன்னு நான் சிந்திக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்க குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏதாவது சொல்ல போறீங்களா பாஸ்டர்? தேங்க்யூ. நன்றி ஐயா. என்னுடைய குடும்பம் எல்லாம் இந்தியால இருக்கிறாங்க. ஆமா. மனைவி அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது. பட் அவங்க மலையாளம். ஆகவே ஆண்டவர் சித்தமானா மலையாளத்துல செய்து கொடுப்பாங்க. பறஞ்சிட்டு வரேன். தேங்க்யூ ஐயா. அந்த வாய்ப்புக்காக நன்றி. நான் தொடர்ந்து உங்களோட ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். வெல்கம் டு மலையாளம். வெல்கம் பாஸ்டர். ஆமென். ஆமென். மலையாளம், தெலுங்கு கண்டிப்பா. ஸோ மற்ற காரியங்கள் நான் பந்துஜன் பாஸ்டர் இடத்துல பேசுறேன். திங்கட்கிழமை கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நான் மற்ற எந்த நேரம் எனக்கு வாய்ப்பு இருக்கோ நான் நிச்சயமா ஜாயின் பண்றேன். நீங்க பெங்களூர்ல உங்களோட சர்ச் எங்க இருக்குது பாஸ்டர்? டொரண்டோல பாஸ்டர். எங்களுடைய சர்ச் டொரண்டோ, பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச். இந்தியாவில இருந்து கூட பாட்டு படிக்கலாம். கண்டிப்பா. ஜூம் பண்ணபடியா வரலாம். கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே பாஸ்டர். இனி அடுத்த செவ்வாய்க்கிழமை இது சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜா. அருமையான செய்தி. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே 3 பேர் செய்து கொடுத்தார்கள். பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் ஸ்டீஃபன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இன்றைய நாளே கலந்து கொண்ட சிஸ்டர் கருணா, சிஸ்டர் டோலி, சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த வழி நடத்தி கொண்டு வருகிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளும் தேவன் அவருதியமாக ஆசீர்வதிப்பார்கள். முடிவு சேர்த்து அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே பெரிய அற்புதத்தை நிறுத்தி அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. அந்த வார்த்தையின் வெளிச்சத்து வார்த்தையில் உலகமெங்கும் பிரசிக்க கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கம வானொலிய ஆசீர்வாதம், சிஸ்டர் ரீட்டா ஆசீர்வாதம், கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், மறுபடிய கேட்கிற பிள்ளைகள் அவரவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் மாலினி, என் ஆத்மாவை சொல்லி நாங்க நிறைவுக்கு கொண்டு வருவோமா ஐயா? ஆமென். எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா? ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you மகேந்திரன் ஐயா. God bless you. ஆசீர்வாதமாக ஒவ்வொன்றையும் வழி நடத்தினீர்கள். ஒவ்வொருவரும் பங்கு பெற்றார்கள். தங்களுடைய நேரங்களிலே வந்து வார்த்தைகளுக்கூடாக, பாடல் துதியலுக்கூடாக வழி நடத்திய ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சபைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே சந்திப்போம். God bless you Pastor Pandujan. God bless you Brother Mahindran Ayya. God bless you Sister Ranjini. God bless you Pastor Stephen Raj. God bless you Sister Dolly. God bless you all. Amen. God bless you Pastor Stephen Raj. God bless you Patpujan. God bless you Sister Dolly. God bless you Leslie Brother and Sister Rita. God bless you Rajini Alangaramani. God bless you all. Amen. God bless you Pastor Stephen Rajesh and Pastor Pandijan. God bless you Brother Mahindran. God bless you Brother Leslie and Sister Rita. God bless you Sister Dolly. God bless you all. Amen. God bless you Pastor Stephen and Pastor Pandijan and Pastor praise the Lord. Pastor Mahindran Ayya. Praise the Lord. நீங்க இப்ப பாஸ்டர். Pastor Mahindran Ayya, God bless you, and God bless you Sister Rita, Brother Leslie. God bless you Sister Ranjini. Amen. God bless you all. Amen.